ஒரு நல்ல குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சுட்டேமேன்னு ராத்திரி நிம்மதியா தூங்க கூட முடியல. நான் உங்களுக்கு கெடுதல் தான் செஞ்சிருக்கேன், ஆனா அவங்க இப்ப கூட எனக்கு நல்லதா செஞ்சிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்று போல இருக்கு. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன். ஓ அப்படியா? போ போய் உண்மையை சொல்லு. நீ உண்மையை மட்டும் சொன்ன அடுத்த நிமிஷமே உன் பேத்தி உசுரோட இருக்க மாட்டான். பரவாயில்லையா? ஐயோ வேணாம், அப்படிலாம் பண்ணிடாத. எனக்கு என்னோட பேத்தி தான் முக்கியம். பேத்தி உசுறு முக்கியம்னா வாயை பொத்திட்டு பேசாம இருக்கணும். இல்ல நான் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. இன்னும் உன்னால எவ்வளவு பாவங்களை சுமக்கணுமோ தெரியல. வாங்குனல்ல பாவத்தை சும. ஏய் கிழவி, ஊர்க்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி ஒரு வீணா போனவன் கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டல. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. பழி வாங்கியே தீருவேன். நமது கோவிலின் ஆடி வெள்ளியை முன்னிட்டு இரவு நடக்கும் தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் அம்மன் முன்னாடி வந்து காப்பு கட்டிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அது என்ன பாட்டி காப்பு கட்டுறது? அம்மாடி, இன்னைக்கு ராத்திரி தீ மிதிக்கிற திருவிழா நடக்க போதில்ல. அந்த தீமிதி திருவிழாவில் ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுல இருக்கிற ஆசையை வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு காப்பு கட்டி அந்த தீயில இறங்குவாங்க. அப்படி காப்பு கட்டி அந்த தீமிதியில இறங்கினாங்கன்னா அவங்க அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லாத்தையும் அம்மன் நிறைவேற்றி வைப்பான்னு ஐதீகம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி திருவிழாலாம் அம்மன் கோயில்ல நடக்குது. பாட்டி, இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சா கண்டிப்பா நம்ம வேண்டுதல் நடக்குமா? என்னத்தா இப்படி சொல்ற? கண்டிப்பா நடக்கும். அம்மனை வேண்டிக்கிட்டு காப்பு கட்டி தீமிதியில இறங்குனாங்கன்னா அவங்க வேண்டினதை இந்த எல்லையம்மன் நடத்தி வைப்பா. அது கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் ஆடி மாசம் வர்ற வெள்ளிக்கிழமை இந்த தீமிதி விழாவை நடத்துவாங்க. வருஷா வருஷம் இந்த தீமிதி விழாவில் கலந்துக்கிறதுக்கு நிறைய பெண்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா பாரு. அப்போ இந்த வருஷம் நானும் காப்பு கட்டி தீ மிதிக்கிறேன் பாட்டி. கண்ணு, தீ மிதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அம்மாடி, தீயில இறங்கி நடந்து வந்தா காலெல்லாம் கொப்பளம் வந்துரும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணு. இல்ல பாட்டி, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தீ மிதிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக காப்பு கட்டிக்க போறேன். என்னையா அது? ஏமா இப்படி பிடிவாதமா தீ மிதிப்பேன்னு சொல்றியே, அப்படி என்ன வேண்டுதல் உனக்கு? என் மனசுலயும் ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறணும். அதுக்கு தான் தீ மிதிக்க போறேன். அப்ப சரியா, போலாம். வா வாங்க போலாம். வாங்க போலாம். போங்கம்மா, காப்பு கட்டிக்கங்க. வாங்க வாங்கம்மா வாங்க. அம்மா தாயே, கல்யாணமான புதுசுல நான் என் வீட்டுக்காரரை சரியா புரிஞ்சுக்கல. இப்ப அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவரை நெருங்கி போனாலும் அவர் விலகி போறாரு. என் மனசுல அவர் தான் இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவர் மனசுல நான் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு மாசத்துல அவர் மனசுல இடம் பிடிக்கிறேன்னு சபதம் பண்ணிருக்கேன். என் சபதத்தை நீ நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்குதான் காப்பு கட்டி தீ மிதிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாயே. பூசாரி, நான் தீ மிதிக்க போறேன்.
எனக்கும் காப்பு கட்டுங்க. ஓம் சக்தி. இப்ப எதுக்கு நீ தீ மிதிக்கணும்னு சொல்ற? அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. தெரியும், கால் வெந்து போகும், கொப்பளம் போட்டுக்கும், அதானே சொல்ல வரேன். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு தீ மிதிக்கணும்ன்ற? அதெல்லாம் தொடர்ந்து செய்யறவங்களுக்கு தான் சரியா வரும். இதெல்லாம் உனக்கு வேண்டாம், விட்டுரு. இல்ல, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தீ மிதிக்க தான் போறேன். எதுக்காக அடம் பிடிக்கிற? அப்படி என்ன வேண்டுதல் உனக்கு? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? புரியல. நான் ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா உன் மனசுல இடம் பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இந்த அம்மா நிறைவேற்றி வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக தான் என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும் தீ மிதிக்க போறேன். இந்த ஆத்தாவும் என்னை கைவிட மாட்டா. உனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீ இதை பண்ண வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாட்டி, நானும் ரேவதி மாதிரி தீ மிதிக்கலான்னு இருக்கேன். நீ ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கியா? ஆமா பாட்டி, எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. அம்மா தாயே, நான் இப்போ உண்டாயிருக்கேன். 3 வருஷம் கழிச்சு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. என் வயித்துல இருக்க குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும். அதை என் அம்மா ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். பாட்டி, நானும் தீ மிதிக்கலான்னு இருக்கேன். நீயா? அப்போ உனக்கும் வேண்டுதல் இருக்கா? அம்மா, எலெக்ஷன்ல நல்லபடியா ஜெயிச்சு தலைவர் ஆகணும். அதான் தீ மிதிக்க போறேன். ஏ ராசாத்தி, என் பேத்திய பத்தியா? என் பேத்திங்கெல்லாம் தீ மிதிக்கிறேன்னு சொல்றாங்க. ஐயா, அவளுக்கு காப்பு கட்டி விடுங்க. சரிங்கம்மா. ஓம் சக்தி. பாத்தியா ஐயா? ஓம் சக்தி. அம்மா தாயே, நீதாம்மா இவங்களுக்கு கூட துணையா இருக்கணும். எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுமா. அம்மா, அன்பான பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த ஆண்டு நடைபெறும் தீமிதி திருவிழாவில் ராஜா சேதுபதி ஐயாவின் 4 பேத்திகளும் தீமிதிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் கோவில் அலுவலகத்தில் பெயரை பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த கிழவியோட பேத்திங்க தீ மிதிக்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா சித்தி. இதெல்லாம் போய் அறிவிப்பா சொல்றானுங்க பைத்தியக்காரனுங்க. ஊர்ல பெரிய குடும்பம் இல்ல, அதான் தீ மிதிக்கிற விஷயத்தெல்லாம் கூட அனௌன்ஸ் பண்றாங்க. சிவனாண்டி, இது கூட நமக்கு நல்ல நியூஸ் தான்டா. என்ன சித்தி சொல்றீங்க? அவங்க தீ மிதிக்கிறது நமக்கு எப்படி நல்ல நியூஸ் ஆகும்? அந்த கிழவி கூழ் வாங்கின ஒரு கிழவனுக்காக என்ன கைய ஓங்கி அடிக்க வந்தால, அதோட விடல, அந்த கிழவன் கிட்ட என்ன மன்னிப்பும் கேட்க வச்சுட்டா. அந்த இடத்துல எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு.
கோயில்ல நம்ம அந்த கிழவியை அவமானப்படுத்தணும், அதுக்கு அந்த கிழவி பழி தீர்த்துக்கிட்டாளா? ஆமாண்டா, என்ன அடிக்க கை ஓங்கின அந்த கிழவியையும் கோவில்ல என்ன அவமானப்படுத்தின அவளோட பேத்திகளையும் சும்மாவே விடக்கூடாது. பெருசா தண்டனை கொடுக்கணும்டா. அப்பதான் பழி வாங்கின சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். எனக்கும் அவங்கள பெருசா பழி வாங்கணும்னு தான் ஆசை. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சித்தி. அந்த கிழவியோட பேத்திங்க 4 பேரு தீ மிதிக்க இருக்காங்கல்ல, ஆமா, தீக்குழியில இறங்குறவங்க உயிரோட திரும்ப வரக்கூடாது. என்ன சித்தி சொல்றீங்க? தீக்குழியிலேயே அவளுங்க பஸ்பமாகி போகணும்டா. அவளுங்க சாம்பல் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது. என்ன காளிமா சொல்ற? தீக்குழிலேயே சாம்பலாகி போகணும்னா அதுக்கு நீ ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கியா? திட்டம் இல்லாமையா சொல்லுவேன்? சிவனாண்டி, கோவிந்தன் ஒருத்தன் இருக்கான். அவன் போன் நம்பரை உனக்கு தரேன். நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அவனை வச்சு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிறேன். சித்தி, எதுவா இருந்தாலும் அந்த டிரைவர் பயலுக்கு தெரியாம செய்யணும். அதோட ஊர்க்காரங்களுக்கும் நம்ம செய்ய போற விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னு வைங்க, நம்மள எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. தெரிஞ்சாதானடா நமக்கு ஆபத்து. புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா மாட்டிக்க மாட்டோம்ல. கோவில் கும்பாபிஷேகம் நடக்காம தடப்பட்டு போனதுனால சாமி கோபத்துல அந்த குடும்பத்தை இப்படி பழி வாங்கிடுச்சுன்னு புரளிய கலப்பி விட வேண்டியதுதான். சாமி பேரை சொன்னா இந்த முட்டாள் ஜனங்க கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்க. அதான்டா, அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸே. அந்த வீக்னஸ நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க வேண்டியதுதான்.